இந்த லெந்து நாட்கள் நமக்கு மிகவும் ஒரு விசேஷித்த ஒரு நாட்கள். கடந்த நாட்களில் நான் உங்களோடு கிறிஸ்மஸ் காலங்களில் வந்தேன்னு நினைக்கிறேன், இல்லை ஜஸ்ட் அதுக்கு முன்னால் வந்தேன். மீண்டும் உங்களோடு வந்திருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த லுத்திரன் திருச்சபை, தமிழ் வாஞ்சிகள் திருச்சபை, இந்த கிராமத்தில் இப்படிப்பட்ட கைவண்டூர், பாண்டூர், கனகவள்ளிபுரம் இந்த பகுதியில் அர்ப்பணிப்போடு பணி செய்திருக்கிறோம். அந்த மிஷினரிகள் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறாங்க. கடந்த நாட்களில் வேலூரில் ஒரு கிராமத்துக்கு, ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர் பேர் மறந்துட்டு, நல்ல புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சர்ச்சு, 350 ஃபேமிலி, 350 ஃபேமிலி. ஒரு சர்வீஸில் கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர், 1200 பேர் உட்கார்றாங்க. ஓல்காட் நினைவாலயம் என்று அதுக்கு பெயர். விருகம்பட்டு, அந்த இடத்துக்கு பேர் விருகம்பட்டு ஓல்காட் சர்ச். அவர் அமெரிக்கன் ஆர்காட் லுத்திரன் மிஷன் சார்பாக இந்தியாவுக்குள்ளே வந்துடுறார். வந்து அரக்கோணத்தில் தான் வேலை செய்கிறார். ஃபஸ்ட்டு அரக்கோணத்தில் வேலை செய்கிறாரு. என்ன பணி செய்கிறார்னா, மக்களை பக்குவப்படுத்த வேண்டும். மக்கள் காட்டு மிராண்டித்தனமாக இருக்காங்க, அவங்கள பக்குவப்படுத்தணும்னு நினைக்கிறார். அவங்கள பக்குவப்படுத்தணுன்னா கல்வி ரொம்ப முக்கியம், எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதனால் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு நினச்சி கல்வி ஸ்தாபனங்களை, ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல் முடித்த பிறகு அந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்த அந்த டீச்சரால் மட்டும்தான் முடியும். எப்படி பக்குவப்படுத்த முடியும்னா, ஒரு நேற்று வாட்ஸ்அப்பில் கேட்டேன், ஏற்கனவே ஒரு தடவை கேட்டேன். அதை வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே ஒரு மெசேஜில் அதை சொல்லியிருக்கேன். ஒரு ஆசிரியர் எப்போவுமே தன் வகுப்பறையிலேருந்து ஒரு மாணவனையோ, ஒரு மாணவியோ, மாணவனை அப்படி வெளியே கூப்பிட்டு போகிறான். அந்த தோட்டம் துறவுகள், இப்போ கிராமம், எங்கள் வண்டி அவுட்டரில் இருக்குது, அப்படியே காற்று வாங்குற மாதிரி கூப்பிட்டு போகிறான். போயிட்டு எங்கேயாவது அந்த பையனுக்கு ஒரு நல்ல டீச்சிங் கொடுப்பாரான். அந்த ஆசிரியருடைய தனி குவாலிட்டி அது. அது வந்து இயற்கையாக கல்வி இப்படி தான் இருக்கணும், இயற்கை வழி கல்வி. அப்போ 2 பேரும் ஒரு குளத்து பக்கத்தில் வர்றாங்க. அந்த ஊரில் இருக்க குளம். அந்த குளத்து பக்கத்தில் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. அவர் ஒரு ஏழை விவசாயி. அந்த குளத்துக்கு வெளியே செருப்பை அவுத்துட்டு, தன் ஷூவை அவுத்துட்டு அந்த குளத்தில் போய் தன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறான். இப்போ ஒரு ஐயரை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் முதுகுளத்தில் இருக்கிறாரு. இளையாங்குடி, முதுகுளத்தூர், பரமக்குடி, இங்கெல்லாம் இன்றைக்கும் அந்த குளத்தில் இருக்க தண்ணி தான் திருவாடனை. அந்த திருவாடனை போனீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் குளத்தில் இருக்க தண்ணி தான் பல் விளக்கணும், அதில் தான் முகம் கழுவணும், அதில் தான் குளிக்கணும். அதெல்லாம் மாடும் அந்த ஒரு உரமாக குளிச்சுக்கிட்டு இருக்கோம். அருளானந்தர்ங்கிற ஒரு மனிதர் அந்த பகுதியில், தன் ஆர்சி திருச்சபை சேர்ந்த அருளானந்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த இடத்துல அவர் தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார். அங்கே ஆர்சி மக்கள் அதிகம். அந்த கைகாட்டிங்கிற இடத்துல அது அப்படி இருக்கும். நான் ஒரு நாள் ப்ராக்டிக்கலாக அந்த பகுதிக்கு என்னுடைய பிஸ்னஸ் மேட்டராக போயிருக்கப்போ வண்டியில் படுத்து தூக்கிட்டு காலையில் குளிக்கிறதுக்கு எங்கெங்கே குளிக்கிறது, பம்ப் செட் இருக்கான்னு கேட்டால் இங்கே பம்ப் செட்லாம் கிடையாது, இந்த குளத்தில் போய் குளிங்கன்னாங்க. அந்த குளத்தில் போய் குளித்தா காலில் வச்சோன்னா அப்படியே அழுக்கு மேலே தழுத்துன்னு வருது. அதுதான் பல் விளக்கணும். எல்லா வேலையும் அந்த குளத்தில் தான், அந்த குளத்து தண்ணி தான். அப்படி மக்கள் ஒரு நாகரிகம் இல்லாமல், மக்கள் நாகரிகத்தோடு வாழ வேணும், ஒரு டீச்சர் வேணும். அப்போ தான் அவர் அந்த லுத்திரன் ஆர்காடு, அமெரிக்கன் ஆர்காடு லுத்திரன் சார்பாக வந்த ஒரு டீச்சர் ட்ரைனிங்கை ஆரம்பிக்கிறார். கல்வியல் ஆசிரியர் கல்வியல் நிறுவனம், பயிற்சி நிறுவனம். அது அரக்கோணத்தில் ஆரம்பித்து அங்கேருந்து அவர் அதை ராணிப்பட்டி கொண்டு போகிறார். அப்போ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ஒரே சர்ச் தான். அப்போ சர்ச் ஆஃப் சவுத் கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் சொல்கிறாங்க. 83 ஆண்டுகள் அப்போ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா உருவாக்கியிருக்குமா, உருவாகியிருக்காதா தெரியலையே, கிட்டத்தட்ட வந்திருக்கோம். அவர் அதுக்கப்புறம் அந்த விருகம்பட்டில் போய் 30 ஏக்கர் வாங்குறார். 30 ஏக்கர் ஒரு நிறுவனத்துடைய பணம் இல்லை, தன்னுடைய சொந்த பணம். தன்னுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்கிறார், பணம் கொடு, இந்த மக்களுக்கெல்லாம் கல்வி சொல்லி கொடுக்கணும்னு. அவர் தான் முதலாவது இந்தியாவில் பிஎட் காலேஜ் ஆரம்பிக்கிறார். பிஎட் டீச்சர் ட்ரைனிங் விருகம்பட்டில். ஹாஸ்டல்ஸ், அந்த பயிற்சி நிறுவனங்கள், கிளாஸ் ரூம், பிரின்சிபல் ரூமு, மேனேஜர் செக்ரட்டரிக்கு ரூமு, அந்த வாட்ச்மேன் குவார்ட்டர்ஸு 35 ஏக்கரில், 30 ஏக்கரில் ஒரு சாப்பல், தொழுகை கூடம் கூட, சாப்பல், சின்ன சர்ச்சு, இதே மாதிரி சின்ன சர்ச்சு.
அதுக்கப்புறம் இப்போ பெரிய சர்ச்சா கட்டியிருக்கிறாங்க. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்னன்னா, நாம் நம்முடைய பணியை பிறருக்கு செய்வது தான். அதான் இன்னைக்கு உங்களோடு நான் என்ன பேசலான்னு நினைக்கிறப்போ, யாத்ராகமம் நம்முடைய டெக்ஸ்ட் எப்போவுமே நமக்கு டெக்ஸ்ட் 4 தான் 6 தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி 7 டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. 7 டெக்ஸ்டும் ரொம்ப சூப்பர் பகுதி. சங்கீதம் 25, 11 22, ஆதியாகமம் 22, 11 19, எபேசியர் 5, 1 9, லூக்கா 11, 14 28, பிரசங்க பகுதி மத்தேயு 21, 28 32, 1 பேதுரு 1, 13 21, யோவான் 8, 1 30. பொதுவாக அருளுரைகள் நிருப வாக்கியம் பகுதி தான் பிரசங்க பகுதியும் மோஸ்ட்லி வரும். ஆனால் இன்றைக்கி எதுவுமே எல்லாமே 7 டெக்ஸ்டும் வெவ்வேறு. ஆனால் ஒவ்வொன்றுக்கு ஒன்றும் பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அதில். அந்த 5 பாடங்களும் இன்றைக்கி நம்ம 4 பாடங்கள் வாசிக்க கேட்டோம். ஒன்று பழைய ஏற்பாடு ஆதியாகமம், அடுத்து எபேசியர் வாசித்தாங்க, அடுத்து லூக்கா வாசித்தாங்க. காலத்தை கருதி 3ஓட குறைச்சிக்கிட்டாங்க. அந்த 3க்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு? நாம் இதற்கு எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? யாத்ராகமம் 34:10 பார்க்குறப்போ மோசேயோடு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். எடுத்தவங்க வாசிங்க. ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை உன்னோடு பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிக்கும் செய்யப்படாத எல்லா ஜனங்களுக்கும் அப்புறம் அதிசயங்களை செய்ய மாட்டார். பயங்கரமான காரியம். அவனுக்கு விரோதமாக பேசினான் ஒருத்தன், எனக்கு விரோதமாக பேசுகிறான்னு போய் சொன்னோடனே அதை என்ன வித்தியாசமாக சாகட்டுன்ட்டார். அதில் தான் மோசே ரொம்ப கோவப்படுவார். பூமி திறந்து பொத்துன்னு உள்ள போயிட்டான். அவனுக்கு விரோதமாக அண்ணன் பேசினான், தம்பி பேசினான், அண்ணனும் அக்காவும் நினைக்கேன். அவங்களுக்கு வெண்குஷ்டம் வந்துச்சு கையில். அவளுக்கு விரோதமாக பேசினான். என்னையா மோசே, சோறு கிடைக்கல, கறி மீன் இல்லை, சாப்பிட்டு கொண்டாத்தில் 1 லட்சம் பேர் சேர்த்து 3 லட்சம் பேர் சேர்த்து போனான். அவருடைய காரியம் அவருடைய பவர் எப்படி பவர்? தண்ணி இல்லைங்கிறாங்க. மோசையை கூப்பிட்டு அந்த மலையை போய் தொடுங்கிறாரு. கொஞ்சம் வேகமாக அடிச்சு விட்டார். தண்ணி எப்படி வந்துச்சு பாருங்கள். அதுதான் நைல் நதி, விக்டோரியா ஃப்ரிங்ஸுங்கிறாங்க. விக்டோரியா ஃப்ரிங்ஸ் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உகண்டா தேசத்துலேருந்து கிளம்பி எகிப்து தேசம் முழுதும் ஆப்பிரிக்கா எகிப்து நாடுகளுக்கு வாழ்வு கொடுக்க ஒரு நதி நைல் நதின்னு சொல்கிறாங்க. அவருடைய காரியம் பயங்கரமாக இருக்கும். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறப்போ, அந்தகாரத்தென்று ஆச்சரியமான ஒளிக்கு உன்னை அழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டங்கிறார். இங்கே சொல்கிறாரு, எந்த ஜாதிக்கும் செய்யப்படாத ஒரு உடன்படிக்கை நான் உன்னோடு செய்கிறேங்கிறாரு. அந்த இடத்துல சொல்கிறாரு, அந்தகாரத்தை விட்டு ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக கூட்டங்கிறார். நம்மளை செலக்டட் பீப்புளுங்கிறார். அதுக்கு தான் அந்த செலக்டட் கூட தான் ஓல் காட்ட ஆரம்பித்ததால் அந்த ஆசிரியர்களாக உருவாக்குனாங்க. அந்த அறிவிப்பு மக்களுக்கு இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழ்க்கை என்று சொல்லி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ராஜரீக கூட்டம், எப்படிப்பட்ட ராஜரீக எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னா, அவருடைய செலக்ட் எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஃபுட்பால், வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் குரூப்பு, அந்த பேர் தெரியல, சொல்ல நேரம் இல்லை, எனக்கு தெரியவும் இல்லை, அது தேட முடியல. பெரிய பிரசங்கியார் பில்லி கிரஹாம் ஒரு கூட்டத்தில் பேசுனாருன்னா குறைஞ்சது ஒரு 100 பேர் 800 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அவருடைய வார்த்தை அப்படி இருக்கும். பில்லி கிரஹாமுடைய வார்த்தை பாவமன்னிப்பு நிச்சயத்தை சொல்வார், விடுதலை பேசுவார், அந்த விடுதலை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கூப்பிட்டு ஃபுட்பால் மேட்சில் சேர்த்து 1ஆம் நம்பர் கொடுத்தாங்களாம். ஃபுட்பாலில் இப்போ எத்தனை பேர் விளையாடுவாங்க? 14 13 பேர், 15 பேரா? 2 பேர் சப்சூட்டா? 13, 2 பேர் சப்சூட்டு, 15 பேர். 1ஆம் நம்பர் டோக்கன் அவர் கொடுத்தாங்களாம். 1ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்தோன்னா சொன்னாரா, எனக்கு ஃபுட்பாலே விளையாட தெரியாதுப்பா, எனக்கு ஏன்பா கொடுத்தீங்க? என்னப்பா எனக்கு ஃபுட்பாலை பற்றி தெரியும், ஃபுட்பாலில் எனக்கு 1ஆ டோக்கன் கொடுத்தீங்களே, இது எப்படிப்பா நியாயம்? நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் கப்பு வாங்க போகிறீங்க,
என்னையும் சேர்த்து அதில் கப்பு வாங்க வைக்கிறீங்களே, உங்களுடைய உழைப்பு எனக்கு நீங்கள் எப்படி கொடுக்கலான்னு அவர் கேட்டாராம். அப்போ சொல்லிட்டு சொன்னாராம், இதே தான் ஆண்டவர் இயேசு தனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுருட்ட. இப்போ ஐயர் இப்போ ஒரு வீட்டில் டீ கொடுத்தாங்க, அன்பு சகோதரர் வீட்டில் 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளை பிடி படிக்கிறாரு, ஐயராக போகிறாரு. ஐயராகனா என்ன படிக்கணும்? பிடி முடிக்கணும். பிடி படிக்கணும், பிஓ பிகாமோ ஏதோ ஒன்று படிக்கணும். +2 முடித்தா தான் அதெல்லாம் முடியும். ஆனால் பேதுரு என்னங்க படித்தார்? மீன் பிடிச்சார். அந்திரேயா என்னங்க படித்தார்? யாக்கோபு என்னங்க படித்தார்? தோமா என்னங்க படித்தார்? இயேசுடைய செலெக்ஷன் அது இல்லை, குவாலிட்டி மட்டும்தான். இப்போ டீச்சர் ஆகுனா பிஎட் முடிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும், கவர்மெண்ட்டில் குரூப் 1 எழுதணும். 1,00,000 பேர் எழுதுனா ஒருத்தன் தான் செலக்ட் ஆவான். இப்போ எம்பிபிஎஸ் படிக்க நீட் எழுதணும். நீட்டில் 600, 500, 600, 600, 720 மார்க்கு. இப்போ கவர்மெண்ட்டில் போனால் 10,000 ரூபா ஃபீஸு. ஒரு கவர்மெண்ட் காலேஜில் டிஃப்ரெண்ட் ஃபீஸ் இருக்கான். நேற்று தான் முந்தின நாள் தான் எனக்கு தெரியும். அதில் 540, 560 என்னுடைய ஒய்ஃபுடைய தங்கை மகள் 540 மார்க் வாங்கினா, திரும்ப நீட் எழுதுறா. கவர்மெண்ட்டில் கிடைக்கல அவளுக்கு. அவர் கோட்டா பிசி கோட்டாவாகிடுச்சு. 560 மார்க் தான் கவர்மெண்ட் கோட்டா. இல்லை 7 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும். இதெல்லாம் கவர்மெண்ட் நம்ம நாட்டில் இருக்கிற சட்டங்கள். ஆனால் இயேசு சட்டத்தை பார்க்கல, உழைக்கிறியான்னு பார்த்தார், வேலை செய்யான்னு பார்த்தாரு, கொடுத்த வேலையை சரியாக செய்யான்னு பார்த்தார். அவனுக்கு தான் அபிஷேகம் கொடுத்தார். ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி எப்படி தெரிந்து கொள்ளப்படுறாருன்னா, அதுக்கும் நம்முடைய இன்றைக்கி தாட்டுக்கு என்னங்க விசேஷம், என்னங்க நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க, எதையோ பேசிகிட்டு இருக்கீங்களா? ஆபிரகாமை எதை பார்த்தாங்க தெரிஞ்சார்? அவர் யாருங்க? ஆதியாம் 11 கடைசி வசனத்தில், யோசுவா 2ஆம் அதிகாரத்தில், நதிக்கு அப்புறத்தில் வேறே தேவர்களை சேவித்து கொண்டு தான் சொல்லியிருக்கார். ஆனால் ஒரிஜினலாக வேற கடவுளை செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லுது. இறையில் அறிவாளர்கள் என்ன சொல்கிறான்னா, வேற கடவுளை செஞ்சார். ஒரு நாள் சோத்துக்கு வழி இல்லை அவருக்கு, இது பைபிளில் இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்புறம் இத்தனை பேருக்கு அங்கே என்கிட்ட விலை பேசி வாங்கிட்டு போகிறான். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் நார்த் இண்டியன்ஸ் அந்த பொம்மைலாம் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் விலை பேசுகிறாங்க. 5 ரூபா சொன்னால் 3 ரூபாய்க்கு தெரியா, 2 ரூபாய்க்கு தெரியாங்கிறாங்க. அது பாவம் அழுக்கு விட அந்த மாவெல்லாம் மேலே இருக்குது. அதை பார்த்தாலே ரேட் பேச முடியாது. அது குடிசை, அதுக்கு எந்த வித அடிப்படை இல்லை, வசதி இல்லை, ரோட்லேயே படுத்துருக்கு. அதுங்க ஏதோ பொம்மை செஞ்சு விற்கிது. ஆனால் அந்த அங்கே கையில் இருக்கிறே அது பொம்மை. அது 5 ரூபா சொன்னால் 10 ரூபா சொன்னால் நம்ம ஏதோ ஒரு விலைக்கு கேட்குறோம். அன்னைக்கு செலவுக்கு துட்டு இல்லைன்னா கேட்ட விலைக்கு கொடுக்குறான். அன்னைக்கு செலவுக்கு துட்டுலாம் இதான் வேலைங்கிறான். அவனுக்கும் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, ஆளை பொறுத்து பாசுகிறான். காரில் போனால் ஒரு விலை, சைக்கிளில் போனால் ஒரு விலைங்கிறான். இவன் வாங்குவான் வாங்க மாட்டாங்கிறதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டு வேலை சொல்கிறான். ஆனால் அதை வாங்கிட்டு நமக்கு ரூம்குள்ளே கொண்டு போனோன்னா அது யாராயிருது? நமக்கு வாழ்வு கொடுக்கும் கடவுளாயிருது. அதுவரை அது எங்கே இருந்தது? ரோட்டில் பஜ்ஜி சூடாக போடுறப்போ ரோட்டில் வச்சு போட்டால் நிறையா விற்கிது. ஆனால் இருக்க தூசிலாம் அதில் தான் இருக்குது. கேரளாவில் அது விற்காது. அதே மாதிரி அவன் ரோட்டில் போட்டிருக்கான். ரோட்டில் போட்டுக்கூட இருக்க தூசிலாம் எங்கே இருக்குது? வண்டியில் போட்டு ஒரு மூட்டை மாதிரி போட்டு மீன்பாடியில் டிவிஎஸ் வீட்டில் பின்னால் ஒரு சைக்கிளை கட்டுறான். கட்டி மூட்டை போட்டு அள்ளிட்டு போகிறான், ஒரு இடத்துல விற்கிறான். ஆனால் அந்த ஒரு ரூம்குள்ளே போனோன்னா என்ன ஆயிடுது? அது கடவுளாகிடுது. அப்போ தான் ஆபிரகாம் சொன்னான், ஏன்ட இருக்கிறையும் பொம்மை, ஓண்டு போனோம் லாடு, உனக்கு வாழ்வு கொடுக்கு, எனக்கு சோறு இல்லைன்னு பெரிய கம்பெடுத்து 4 காட்டு காட்டினாரான். யாரை காட்டினார்? உடச்சி போட்டாரான். அவன் தான் மனிதன். ஒரு சினிமாவில் ஒரு தீக்கச்சை கொடுத்து தீப்பெட்டி தொழிற்சாலை எல்லாத்தையும் எரிச்சிடுவான் கோவத்தில். அதை பார்த்து அவர் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி அடித்து அந்த எல்லாத்தையும் காலி பண்ணிடுறார். அவரை பார்க்குறாரு. அதான் நதிக்கு இவ்வளோ ஒரு வைராக்கியம், அவனுக்கு மூளை இருக்குது. அவனுடைய ஆண்டவுடைய செலக்டட்னா அவனுக்கு பிரெயின் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறார். அவனுடைய மூளை என்ன ஆகுது? வேலை செய்யுது. அவன் பிரெயின் வேலை செய்யுதுங்கன்னு நினச்சி அவனை செலக்ட் பண்ணுறார். நதிக்கு அப்புறத்திலே வேறு தேவர்களை சேவித்தான். அதுதான் நெகேமியா 9:7 ஊர் என்னும் கல்லேர் பட்டணத்தில் அவன் மனம் உண்மையுள்ளது என்று ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வருகிறார். அவன் மனம், அவன்கிட்ட என்ன இருந்தது? ட்ரூத். இப்போ ஆண்டவரை உங்களை என்ன தெரிந்து கொண்டு ராஜரிக கூட்டமாய் மாறணும்னா, நம்மோரு உடன்படிக்கை பண்ணணும்னா, நம்மகிட்ட செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கணும்னா நம்மகிட்ட என்ன இருக்கணும்? ட்ரூத் இருக்கணும், உண்மை இருக்கணும். அந்த உண்மை இருந்தால் தான் ஆண்டவர்
அதுதான் அந்த உண்மை தான். ஆதியாகமம் 22 என்ன சொல்கிறாரு, அது 3 இடத்துல சொல்கிறார். ஏக மைந்தன் ஏக சுதன் ஒரே மைந்தனுங்கிறார். நீ ரொம்ப நேசிக்கிறவன் லவ் ஒன்று எல்லாமே அந்த பையன் மேலே தான் இருக்குன்னு முதல்ல 1:22 சொல்வார். பின்னால் 2 இடத்துல சொல்வார், நீ இவனை கொண்டு எனக்கு பலியிடுங்கிறார். பலியிடுன்னு சொல்லிட்டு அவனுடைய முகத்தை பார்க்குறார். கடைசி வரை அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்குறார். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவருடைய முகம் எப்படி இருக்குது, அந்த 22:18 பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், உபே பண்ணுறான். நம்ம கடவுள்கிட்ட ஆண்டவற்ற ஒரு புதிய உடன்படிக்கை இந்த காலங்களில் லெந்து நாட்களில் உங்கள்கிட்ட ஏண்ட பண்ணணுன்னா நம்ம கடவுள்கிட்ட என்ன பண்ணோம், என்னுடைய என்கிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருக்கா? எசேக்கியேல் 18:9 சொல்லுதார், என் கட்டளையின்படி நடந்து நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாய் இருப்பானானால் அவன் பாக்கியவான், நீதிமான், பிழைக்கவே பிழைப்பான். ஆண்டவருடைய கட்டளையின்படி நம்ம கீழ்ப்படுகிறோமா? அந்த 28:18 அவர் கீழ்ப்படுகிறாரான்னு பார்க்குறார். அதுக்கப்புறம் அந்த கீழ்ப்படிஞ்சவன்னு சொல்கிறாரு, உன் மூலம் இந்த உலகத்தில் நீ தான் முற்பிதாக்கள் நான் உருவாக்குறோம். யூத கோத்திரமும் இஸ்ரவேல் கோத்திரமோ இல்லை ஒருவேளை இயேசு கிறிஸ்துங்கிற ஆதியாகமம் 49 யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றுன்னு சொல்வார். அந்த நட்சத்திரம் தோன்ற இயேசு கிறிஸ்து மூலம் வர சந்ததி உன் மூலம் உருவாக்கப்படும். அதுக்கு மூலம் யாருன்னா நீ உபே பண்ண கர்த்தருக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். ஆதியாகமம் 22:12 ஃபியர் டு த லார்ட், ஆண்டவருக்கு பயந்தான். அதுதான் சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுதல். சங்கீதம் 25 மாறி மாறி வாசிக்க சொல்லுவோம், அவன் கர்த்தருக்கு பயந்தான். நான் கர்த்தருக்கு பயப்படுறோமா? கர்த்தருக்கு நம்ம எப்படி பயப்படணும்? கர்த்தருக்கு நம்ம எப்படி பயப்படுற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம்? மத்தேயு 21 பிரசங்க பகுதியில் இயேசு கிறிஸ்து கடவுள் சொல்கிறார், 2 பேரை சொல்கிறார், 2 குமார். ஒரு குமார்கிட்ட டேய் தோட்டத்தில் போய் வேலை செய்யடா, முடியாதுப்பா போக முடியாது சொல்லிட்டான். ஆனால் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக தன்னை தாழ்த்தி போய் வேலை செஞ்சான். 2வது குமாரனை போடானார். அப்பா டாடி ஐ ஷல் கோ நவ், உடனே போகிறேன் சொன்னான். நான் போனானா? போல. நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? நம்மளை தெரிந்து கொண்ட ஆண்டவற்றை நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? அந்த கீழ்ப்படிதல் இருந்தால் தான் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அதுதான் பிதாவின் சித்தம். அதுதான் பேதுருங்கிற அடிகளை கூப்பிட்டு உன் திருச்சபையின் கல்களை கட்டுவேன்னு சொல்லிட்டு நீ என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்குறப்போ அவர் கேட்குறா யோவானை பார்த்து கேட்குறா, இவருடைய வேலை என்னங்கிறாரு. நான் வர இருக்க அவன் சித்தமானால் உனக்குன்னு சொல்கிறாரு. அதுதான் 12 சீஷர்களில் 83 வயது வரை வாழ்ந்த ஒரு சீஷன் யோவான். 83 வரை வாழ்ந்த ஒரு சீஷன் யோவான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சிலுவையில் அறைய போகிறாங்க அப்படின்னு அப்பா நான் போக மாட்டேன்பாங்க. அவன் இத்தாலி மக்கள் ரொம்ப மட்டமான பயில்வான், அவன்கிட்ட போய் காஸ்பிள் சொல்லவா? மனுஷனாவே போக முடியாது. ஜீசஸ் சொல்கிறாங்க, நான் போகிறேன்ப்பா. திரும்ப நீ சிலுவையில் அறையிட்டான். இல்லை நானே போயிட்டேன்னு தலைகீழ அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார். இதுதான் பிதாவின் சித்தம். ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டுடைய சித்தத்துக்கு நாம் வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டுடைய எந்த லெந்து நாட்களில் நம்ம ஒரு கஷ்டத்தோடு வேதனையோடு துன்பங்களோடு பிரச்சனைகளோடு வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருக்கு பயப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? நான் முன்ன ரொம்ப ஒரு மாதிரி நினைப்பேன், திருச்சபையில் சிலுவை எடுத்துகிட்டு போகிற பையனை பார்த்துருக்கீங்களா? இப்படி சிலுவையை வச்சுட்டு இப்படி வச்சிருவார், அப்படியே பயமாக நடந்து போவார், ரொம்ப பவ்யமாக நடந்து போவார். அதே மாதிரி திருச்சபை ஆல்ட்ருக்குள்ளே போகிறப்போ எல்லாரும் இப்படி கடவுளை வணங்கி போவாங்க, ரொம்ப பவ்யமாக. எனக்கு அது ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தை அங்கே வச்சிட்டோம், ஆண்டவர் உள்ளே வந்துட்டார், வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் உள்ளே வந்துட்டார். அந்த ஆண்டவற்றை உன்னை தாழ்த்தி இங்கே ஒப்பு கொடுக்குறோமா? திருச்சபையில் கமிட்டிங்கிற பேரில் நம்ம சண்டை போடுறோம்.
இங்கே யார் இருக்கா? வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் இருக்கிறாரு. கவர்னர் வந்து அவர் முன்னால் நம்ம பேசுவோமா? முதலமைச்சர் முன்னால் வந்து அவர் முன்னால் பேசுவோமா? பிரதமர் இருந்தால் பேசாத பேசாத சொல்லுவோம்ல. கோர்ட்டில் நீதியரசர் இருக்கப்போ நம்ம பேசுவோமா? உலகத்து மனுஷன் 60 வயசில் வீட்டுக்கு போனப்பறம் அவன் குப்பை. அதுக்கு மேலே ராஜா அவருக்கு முன்னாலே பேசலைன்னா உங்களை நீ உருவாக்கின தகப்பன் முன்னால் நம்ம பயப்படுறோமா? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததால் உபே பண்ணிட்ட. ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சிலுவை மட்டும் தன்னை வெறுமையாக்கி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டுனார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டுனார். இது உம்முடைய சித்தனார். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்னது? அது நீங்க முடியாதுன்றார். அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஒருவேளை நீங்கள் நான் அப்படிப்பட்ட வெறுமையான பாத்திரத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு மிஷனரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் அந்த மக்களுடைய தன்மை என்னென்னா, மற்ற மனுஷனை பார்த்தா வெட்டி கொண்டுருவான், சாப்பிட்ருவாங்க. ஒரு ஈஸ்டர் பண்டிகைக்கு உள்ளே போகிறாங்க. அவங்கள ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க 2 பேரை. அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் நாளைக்கு வந்துடுறோம், இன்றைக்கி கொஞ்சம் சர்வீஸ் இருக்குன்னு அங்கேருந்து சனிக்கிழமை போனாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடிட்டு திரும்ப போனாங்களாம். அவங்க ஒரு சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவங்கள நிற்க வச்சு சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்களாம். அங்கே குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்ததான். எதிர்பார்க்காம 2 பேரும் பீஸாக விட்டாங்களாம், குழம்புல போட்டாங்களாம், சாப்பிட்டாங்களாம். அவர் போகிறப்போ ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லை. ஆனால் அந்த ரத்தத்தை சிந்துனதால் இன்றைக்கி 100% கிறிஸ்டியன் அந்த ஊர். ஆப்பிரிக்கா கட்டத்தில் 100% கிறிஸ்டினா ராஜரிக கூட்டம். கடவுளுக்கு நம்ம பயப்படுறோமா? அட்லீஸ்ட் சர்ச்சுக்குள்ளே நான் பயப்படலைங்க, கடவுள் இருக்கிறாங்க தன்மை இங்கே ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்க அந்த பயம் என் உள்ளத்தில் இல்லைங்க. நான்கிற ஒரு பெருமை என்கிட்ட இருக்குங்க. ஒருவேளை அப்படி பெருமை இருக்கிறப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார். நம்மை ராஜரிக கூட்டமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆபிரகாமை அவர்கிட்ட இருந்த அந்த மைண்ட் செட்டு அது பேசாதுப்பா. சங்கீதம் 115, எரேமியா 10:10, ஏசாயா 44 இதெல்லாம் வாசித்தீங்கன்னா அது பேசாதுப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா. அந்த மைண்ட் செட்டு நம்மகிட்ட, அந்த மைண்ட் செட்டு. 2வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், உபே பண்ண. ஒரு பயம், யாரோ ஒரு சத்தம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இதுக்கு தரங்க காத்திருந்தேன். எதுக்குங்க ஸ்கூலுக்கு போனேன்? ஒரு IAS ஆகணுங்க, ஒரு IPS ஆகணுங்க. எதுக்குங்க ஸ்கூலில் பீப்புள் லீடர் ஆனேன்? பின்னால் ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஜனாதிபதி ஆகணும். எதுக்குங்க இதெல்லாம் பண்ணோம்? வாழ்க்கையில் இன்னொரு கஷ்டப்பட்ட மனிதனுக்கு விடுதலை கொடுக்கணும், அந்த விடுதலையை தேடி கொடுக்கணும். போராட்டம் பண்ணால் தான் அந்த விடுதலை கிடைக்கும். அந்த போராட்டத்துக்கு பயப்படல. இப்படிலாம் அந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில் வந்தவங்க தான் சாதாரண போஸ்ட் ஓட்டினவங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க. சாதாரண போஸ்ட்டு தான் ஒட்டிகிட்டு இருப்பான். போஸ்ட் ஓட்டுறது கூட யாராவது காசு 50 ரூபா கொடுத்துருப்பான். டீ சாப்பிடுறது டீ வாங்கி கொடுத்துருப்பான். டீ கூட காசு இல்லை. அவன் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளுங்க அரசியலில். ஆனால் அந்த உண்மை வாழ்க்கையில் தூர பார்வை, அந்த தூர பார்வையோடு அந்த வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிற நீங்கள் நானும் எப்படி இருக்கோம்? ஒரு அப்பா மகன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினில் பக்கத்தில் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறோம். அந்த கண்ணாடி கதவை திறக்க முடியல. அந்த பையன் திறந்து பார்க்குறான். ஷட்ரு ஒரு கதவு இருக்கும், கண்ணாடி கவர் இருக்கும். இந்த இப்போ நான் ஏசி கோச்சிலே போகிறதில்ல, ஏசி கோச்சு செகண்ட் ஏசிலே போகிறதில்ல, இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. ஷட்ரு மாதிரி இருக்கும், அதையும் திறக்கலாம், கண்ணாடி கவர் இருக்கலாம். அதை திறந்து பார்க்குறான். அது லாக் ஆகிருக்கு, திறக்கவே முடியல. அதோட போராடி கடைசியில் திறந்துட்டான். ஒரு வழியாக திறந்து கண்ணாடியை திறந்து வெளியே வேடிக்கை பார்க்குறான். அப்பாடே இறங்க போகிறோண்டாங்கிறார். நம்ம இறங்குற திருவள்ளூருக்கு அடுத்த ஸ்டேஷன் என்னது? அரக்கோணத்துக்கு இடையில இந்த அந்த ஸ்டேஷன் வந்துட்டு இறங்குவோங்கிறார். எப்போ இப்போ நம்ம கண்ணாடியை திறந்து நான் வேடிக்கையை பார்க்கலன்னு வேடிக்கையை பார்க்க போகிறேன்ப்பா இன்னும் அவன் சொல்கிறான். இல்லை நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வச்சு வாடான்னு கையை பிடிச்சி தர இழுத்துட்டு கீழே வந்துட்டார். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது
நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நம்ம எப்படி இருக்கு? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நித்திய வழியில் என்னை நடத்துங்க. சங்கீதம் 139:24 சொல்கிறார். வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. அந்த வாழ்க்கை அவற்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட என்ன இருக்குது? ஆண்டவரின் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? ஒரு சகோதரிக்கு தொழுநோய் வந்து ஒருத்தருக்கு வந்து அடுத்தருக்கு வந்துடும். ஒரு தொற்று வியாதி, உடம்பெல்லாம் புண்ணு, அழிக்கணும் உடம்பு, நாத்தங்கள், வலி, வேதனை. சமூகத்தில் வச்சுருக்க மாட்டாங்க, தனியாக வச்சுருப்பாங்க. லேவியராகம் 13 தீட்டுன்னு கத்தணும். எப்படி கொரோனா காலங்களில் முகத்தை மூடிக்கிட்டு மூக்கு வரையும் கட்டிட்டு போனால் முகம் தெரியாது, யாருன்னு தெரியாது. அதே மாதிரி அந்த தொழுநோயாளி முகத்தை மூடிக்கணும். முகத்தை மூட்டி யாராவது நல்லவங்க உள்ளே வந்தால் தீட்டுன்னு கத்தணும். என் பக்கத்தில் வரதான் தீட்டுன்னு கத்தணும். அவனுக்கு ஊருக்கு வெளியே இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஊருக்கு வெளியே இருந்தாங்கன்னு வீட்டுக்குள்ளே கூட தங்க வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வியாதி அந்த அம்மாவை கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் விட்டாங்க. அது ஒரு எஜுகேட்டட். அந்த எஜுகேட்டட் கூட என்ன பண்ணுது, அங்கே போயிட்டு அங்கே அசிங்கமாக இருக்குது, நல்லா இல்லை, பாத்ரூம் நல்லா இல்லை, பாத்ரூம் ஸ்மெல் அடிக்கி. பொதுவாக நான் செகண்ட் டேஸில் எதுக்கு போகிறேன்னா, மற்ற வண்டியில் நல்லா இல்லை பாத்ரூம், பயோ டாய்லெட் நல்லா இல்லை, ரொம்ப நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, எனக்கு அதை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது, கூட்டம் கம்மியான இடத்த பார்த்து அதுக்கு போகிறேன், ஏசி எனக்கு ஒத்துக்காது, இருந்தாலும் போகிறேன். அப்படி தான் ஒரு சுத்தமாக வாழ்ந்த பெண் இப்பொழுது அங்கே போனோன்னா அது என்ன பண்ணுது? அங்கே இருக்க மக்களுக்கு சுத்தம் பண்ணுது, அது சேவை பண்ணுது, அங்கே இருக்க மக்களுக்கு உதவி செய்யுது. இதுதான் ஆண்டவர் நம்மை ராஜரீக கூட்டமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த சேவை தான் என்ன சேவைனா, அது யோவான் அந்த அருளுரைகளை யோவானில் சொல்கிறப்போ, ஒரு பெண் கைவிடப்பட்ட நிலைமை, குற்றம் சுமத்தப்பட்டு சமூகத்தால் குற்றம் சுமத்தப்பட்டு நிற்கிறார். அந்த குற்றத்திற்கு கொலை தண்டனை. மூசே ஐயா கொடுத்த கட்டளை, 10 கட்டளைகளை விபச்சாரம் செய்கிறவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் யூதர்கள் இஸ்ரவேலில் கேட்குறாங்க, இப்போ அவங்க பாவம் பண்ணிட்டா, இவ்வளோ நம்ம கொலை பண்ணணும், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? மத்தேயு 5:10 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், அழிப்பதற்கல்ல. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், அழிப்பதற்கல்ல. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ கொலை செய்யணும், என்ன செய்ய சொல்கிறீங்க? உங்களுடைய தீர்ப்பு என்ன? இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக சொல்லக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின் படியும் சொல்லணும். அவர் சற்று திங்க் பண்ணிட்டு சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவன். அழகாக ஒரு வார்த்தை. ஒருத்தர் கூட கல்லெறியலை. அதுதான் ஒரு சினிமாக்காரன் இதை எடுத்துட்டு சொல்லிட்டான், உங்கள் வீட்டில் கண்ணகி இல்லையா, கண்ணகி பேரை சொல்லு, மாதவி பேரை சொல்லுன்னு சொல்கிறப்போ, உங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிந்த கற்புக்கரசி பேரை சொல்லுங்கிறப்போ அங்கே இருக்க தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு கிராமத்து கனகுவழி மாதிரி கிராமத்து தலைவர்கள் சொல்லுவாங்க, கண்ணகி, மாதவி, சிலம்பரசி, இப்படி லைனாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் கேட்பார், முடிச்சுட்டு, இவங்க தானே உங்கள் தங்கச்சி இல்லையா, உங்கள் அக்கா இல்லையா, உன் மனைவி இல்லையா, உங்கள் அம்மா இல்லையா, என்னடா அது நியாயம், ஊரில் இருக்கும் பேரெல்லாம் சொல்கிறிய, அப்போ இதுவே நம்பிக்கை இல்லையா உனக்கு, அப்புறம் இந்த பொண்ணை எப்படிடா சொல்லுவேன்னுவார். இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த உன்னத பணி என்னென்னா, நான் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. யாத்ராம் 19 என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். லேவியராகம் 19 நீங்கள் பரிசுத்தராக இருங்கள்ங்கிறார். நான் ஏன் ஆண்டவர் வானத்தை மேம்படுத்த ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், அதை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். உடம்புல ரொம்ப முக்கியம் பரிசுத்தம். நம்ம தமிழ் பழமொழி சொல்லு, கந்தையானாலும் கூழானாலும் குளிக்காம பல் விளக்காம குடிக்காத, கூழே இருக்கட்டும், கெட்டுப்போனதே இருக்கட்டும், புளிச்சிட்டு கவலைப்படாத. ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது. வாழ்க்கையில் எப்படி நிறைய பேர் முன்னேறி இருக்காங்கன்னா, நிறைய பேர் சரித்திரம், ஊர்லேருந்து ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் வருவாங்க, ஒரு வேட்டி சட்டை, அங்கே ஒரு தப்பு பண்ணியிருப்பான், ஊருக்காரன் அடித்து விரட்டிடுவான், அங்கே ஒரு தேங்காய் தேடியிருப்பான் சினிமாவுக்கு போகிறதுக்கு, அந்த ஊருக்காரன் பிடிச்சி கெட்டி வச்சு அடிச்சிருப்பான், 2 பேரும் மாட்டிக்குவான். இப்போ ஊருக்குள்ளே வெக்கப்பட்டு போவான், ஊரை விட்டு வெளியே வருவான், வீட்டுக்குள்ளே போய் வேட்டி சட்டை இருக்கதே 1 2 தான் வீட்டில், அது இல்லாமல் தானே திருடினான். இருக்கிறவன் ஏன் திருட போகிறான்? இல்லாதவன் தானே திருடுறான். இல்லைங்கிற வறுமை கோட்டுக்குள்ளே உணவு இல்லைங்க போய் தானே திருடுறான். அதுதான் உண்மை. அந்த அப்படி ஒரு வேட்டி ஒரு சட்டை, அந்த ஒரு வேட்டி ஒரு சட்டையில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தன் பாத்ரூமுக்கு உள்ளே போய் தண்ணிக்குள்ளே இருந்து துவைச்சி கொடுக்குறான். அந்த நிர்வாணத்தை மறைப்பதற்காக தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிறான். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்
வேட்டியை ஒருத்தன் வெயிலில் காயப்போட்டு காஞ்சிட்டா வாடணும்னு கெட்டிக்கிறான், அடுத்தவன் போடுறான். அப்படிப்பட்டவன் தான் இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. அதுதாங்க உண்மை. எத்தனையோ பேர் என்னால் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லாமல் ஊர்லேருந்து பணத்தை கொண்டு வந்தால் இங்கே ஒரு காலம் முன்னேறல, பணம் முன்னேறவே முடியாது, பிச்சைக்காரனாக தான் இருப்பான். ஊர்லேருந்து பணம் இல்லாதவன் தான் இங்கே வேதனை கஷ்டத்தின் மத்தியிலேருந்து தான் முன்னேற முடியும். அப்படிப்பட்ட அந்த சுத்தம் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த சுத்தம் என்பது பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. உங்களில் பாவம் இல்லாதான்னு சொல்கிறார். என்னை பார்த்தா கேட்குறேன். ஆனால் என்னில் பாவம் உண்டு உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா? யோவான் 8 சொல்கிறார். என்னில் பாவம் உண்டு உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா? முடியாது. குமாரன் உங்களை விடுதலையாக்கள் நிச்சயமாகவே விடுதலையாவீர்கள். அதுதான் 1 பேதுரு 1:15 சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். அந்த பரிசுத்தம் தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, நீங்கள் விபச்சாரக்காரனது வேசிக்க மார்க்கத்தினது கர்த்தருடைய சன்னதியில் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. do not enter the kingdom of God. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அதான் கலாத்தியர் 5:19, இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் என்பது அந்த மனிதனுடைய மனித சிந்தனை அல்ல, இதயத்தின் சிந்தனையில் ஆவியின் சிந்தனை அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற 9 விதமான காரியங்களை கலாத்தியர் 5:19 சொல்றார். இவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த லவ், அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா? நம்மை பரிசுத்தப்படுத்த நாம் அசுத்தராக இருந்தாலும் பிறருக்கு நாம் உதவி செய்கிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்துவாருங்க. பிறருக்கு தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறப்போ ஆண்டவர் உயர்த்துவாருங்க. தன் வாழ்வை நாம் அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? திருவள்ளூர் மாவட்டத்தில் கவுடி மிஷனரி அர்ப்பணிப்பு, பாண்டூர் கிராமத்துக்கு போயிருந்தேன். 100% கிறிஸ்டியன். அந்த மிஷன் அர்ப்பணிப்பு. கைவண்டூர் அந்த மிஷனுடைய அர்ப்பணிப்பு. கனகவெளிபுரம் கிட்டத்தட்ட 100% தான் கிறிஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்ரஸ் தெரியாமல் ஒரு வீட்டில் பார்த்தா சிலுவை தான் இருக்குது. கேட்கலான்னு பார்த்தேன். அந்த பக்கம் பார்த்தா அந்த வீட்லேயும் சிலுவை தான் இருக்குது. எல்லாருமே கிறிஸ்டின் தானே? அந்த மிஷனரிகள் தன்னை பரிசுத்தப்படுத்தி வாழ்ந்தால் தான். ஏன்னா கிறிஸ்தவம் எப்படி மாறும்னா, ஒரு சகோதரி ஒரு பழம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, கண்ணு தெரியல. வேகமாக ஒரு மனிதர் தட்டிட்டார். பழம் கீழே விழுந்துட்டு அந்த சகோதரி சத்தம் போடுறா. அந்த மனிதர் வேகமாக போனோம், அவசரமாக போனோம். ட்ரெயின் போயிடும், இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் இருந்தாலும் வேகமாக அதை எடுத்து கொடுத்து அந்த பணத்து பாதி உடஞ்சிட்டு கீழே விழுந்ததல்ல. எவ்வளோ கொட்டிச்சோ கொட்டதில் பாதி தான் தேர்ந்துச்சு. எடுத்து கொடுத்துட்டு முழு பணத்தையும் கொடுத்துட்டு நடந்துட்டார். அந்த கண் தெரியாத பெண் அதை எண்ணி பார்த்தா, காலையில் வாங்கினதே 2000 ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு விற்றுட்டா. 1500 ரூபாய்க்கு தான் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் வெயிட்டாக கையில் தந்திருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா கொடுத்தா போதும். ஆனால் அவர் 2000 ரூபாயும் கொடுக்குறாரு. அந்த பெண் திரும்ப அவரை கைத்தட்டி கூப்பிடுது. அவருக்கு ஷாக். அதான் பணத்தை கொடுத்துருவேன், அந்த பெண்ணு கூப்பிடுதா? அந்த பெண் கூப்பிட்டு, ஹூ ஆர் யூ? இவன் ஜீசஸ். நீங்கள் இயேசுவா? உன்னில் இயேசுவை கண்டேன். இதுதான் மிஷனரிகள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. பேரம்பூருக்கு மிஷனரி சுரண்ட பகுதியில் இன்றைக்கி கவுடி ஸ்கூல் இருக்க போய் தான், பாண்டூர் ஹாஸ்டல் இருக்க போய் தான் நீங்கள் நானும் படிச்சிருக்கோம். ஒரு ஹாஸ்டல் உங்கள் சர்ச்சு மூலம் திறங்களேன்னு சொன்னேன். ஐயா சொன்னார், நிறையா கண்டிஷன்ஸ்னார், நிறையா கண்டிஷன்னார். அந்த விருகம்பட்டில் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 100 பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த திருச்சபை மக்கள் மட்டும். அன்றைக்கி கேணியச்சுக்கும் பெத்தையிலுக்கும் இருக்க போய் தான் அந்த கவுடி ஸ்கூலில் நிறைய பேர் எழும்புனாங்க. நிறைய தலைவர்கள் எழும்புனாங்க. திருச்சபைக்கு நிறைய தலைவர்கள் எழும்பியிருக்காங்க. இன்றைக்கி எழும்பி கொண்டிருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கி அதுதான் மிஷன். இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார் என்பதை சொல்லதை விட அந்த மக்களுக்கு உதவி. இன்றைக்கி நார்த் இந்தியாவில் பயங்கரமான எதிரிகள், விஷ கடுமைகள், ஆப்போசிட் பயங்கரமாக இருக்குது. தமிழ்நாட்டிலே இவ்வளோ இருக்கிறப்ப அங்கே 100 மடங்கு அதிகமாக இருக்குது. அவங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குது. ஏசு கிறிஸ்தை காட்டுறப்போ ஏசு கிறிஸ்து கூட இந்த உலகமே ஏண்ட தான் இருக்குது, இந்த உலகத்தை உண்ட தரம் என்னன்னு சொல்லுவோம், உலகத்திலும் அது இச்சாதிருப்பாயாக உன் தேவனுடைய கர்த்தரே தொழுதுகொள்னு சொல்கிறார். அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது. அவன் நம்மளை வளர விடலை. ஆனால் அங்கே எது நிற்கிது தெரியுமா? ஒரு ஊரில்
டெய்லரிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர், ஒரு சர்ச்சுக்கு மேலே சிலுவை. பக்கத்து கிராமத்தில் தலைவர்கள், எதிரிகள் வந்தாங்க. அந்த கிராமத்தில் மிஷினரிகளை கூப்பிட்டாங்க. ஏன் அங்கே சிலுவை வச்ச? எங்கள் ஊர், நாளைக்கு சிலுவை நீ எடுக்கலைன்னா நாளைக்கு வர்றப்போ சிலுவை மேலே இருக்கக்கூடாது, நாளைக்கு வருவோம் காலையில், உன் கைகால நாங்கள் எடுத்துருவோன்னு மாட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மிஷினரி வெளியே வரல, முட்டி போட்டார், அழுது கொண்டே இருந்தார். அந்த ஊர் மக்கள் இவரை காணலேன்னு வந்தாங்க. ஏன் அழுவுறன்னு கேட்டாங்க. இதே மாதிரி தலைவர்கள் வந்து சிலுவை எடுக்க சொல்லிட்டு போகிறாங்க, என்னைய கைகால் எடுத்துருவேங்கிறாங்க. அழுது கொண்டே இருந்தார். வைசாக் பக்கத்தில் பாடேர் அரக்குங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம். அவங்க சொன்னாங்க, நீ அழாத, நாங்கள் பார்த்துக்குறோம், வரட்டும்னாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 300 பேராக வந்தாங்க அந்த மிஷினரி அடிக்க. ஊருக்காரன் அப்படின்னா, நீ யாரா இந்த ஊருக்குன்னா, நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை தந்தியா? சோறு இல்லாமல் இருந்தேன், எனக்கு சோறு தந்தியா? கல்வி இல்லாமல் இருந்தேன், எனக்கு கல்வி தந்தியா? என்னை செருப்பு போடக்கூடாதுன்னு, தலையில் துண்டு கட்டக்கூடாதுடா அண்ணன், ஸ்கூலில் நீ ஓரமாக உட்கார வச்ச, இதுதான் நீ செஞ்சது. ஆனால் அவங்க எனக்கு ஆடையை கொடுத்தாங்க, செருப்பை கொடுத்தாங்க, கல்வியை கொடுத்தாங்க, சோத்தை கொடுத்தாங்க, என்னைய மனுஷனை ஆக்கியிருக்காங்க. என் வீட்டில் என் மகன் இன்ஸ்பெக்டராக இருக்கான், தாசில்தாராக இருக்கிறான், இதுக்கு உயர்வுக்கு காரணம் அவன். நீ அடிமைப்பட்டு எங்களை அடிமைப்படுத்தின நாயி திரும்ப வந்து எங்களை அடிமைப்படுத்த கைகால ஒன்று எடுத்துரும் ஓடிடுறான்ட்டாங்களாம். இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவம் நிற்கின்னா சமூக பணி மட்டும்தான். அந்த சமூக பணி, மிஷன், கனவழி பருத்து மக்களுக்கு எவ்வளோ அர்ப்பணிப்போடு செய்திருக்காங்களோ அந்த மிஷனுக்கு தான் நீங்கள் தெரிந்து கொண்ட ராஜரிக கூட்டம். அதுதான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை. ஆண்டவர் எந்த மனுஷனும் செய்யக்கூடாத அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த லெந்து காலத்தில், இந்த மனமாற்றத்தில், இந்த வசந்த காலத்தில் நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில். இச்சிறியவர்களுக்கு எதை வந்தோன்னே கேட்டேன், ஐயா ஒரு 10 ஏழைக்கு சோறு போடுங்க. உங்கள் சர்ச் பெருசாக கட்டியிருக்கீங்க, பெரிய காம்பவுண்டு, முன்னால் இருக்க வீட்டுக்காரர் நமக்கு வழியும் கொடுத்துருக்கிறாரு, ஒரு 50 ஏழைக்கு சோறு போடுங்க. முடியும், முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. அர்ப்பணிப்போடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். மற்றபடி நம்ம எதுப்பமே பரலோகத்துக்கு போக முடியாது. எந்த பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய கம்யூனியன் சர்வீஸ், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடத்தினாலும், என்னோட அண்மையான அன்பு சங்கீததாஸ் சொல்வார், கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாருன்னு ஒரு 3 நிமிஷம் சொல்லுவார். 3 நிமிஷம் சொல்லுவார். எப்படி சொன்னாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. வாழ்க்கை மட்டும்தான், சாட்சி மட்டும்தான். அந்த சாட்சி, நம் சாட்சி எப்படி இருக்கு? சங்கீததாஸ் யாராவது தெரிஞ்சால் உங்கள் நண்பர் சவுந்தரபாண்டி எப்படி உங்களை சொல்கிறான்னு சொல்லுங்கள். ஏன்னா அவனை ரொம்ப ரசனையாக பார்ப்பான், அந்த கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாருன்னு. யாருமே அப்படி சொல்ல முடியாது. கண்ணை மூடிக்கிட்டு அப்படி உச்சந்தலேருந்து ஒரு டிவைத்துலேருந்து அப்படி நாசுக்கு அழகாக சொல்லுவார். சாம்சனையராக கூட அதை சொல்ல முடியாது. இப்போ நடத்தின ஐயர் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டா, பட்டுன்னு முடிச்சிட்டா, ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு. ஆண்டவருக்கு நீங்கள் நான் எப்படிப்பட்ட ஒரு உகந்த ராஜரீக கூட்டமாய் மாறப்போகிறோம். அப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த லெந்து நாட்களில் தகப்பனை எங்களை ஆசீர்வதிங்க. கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடுவோ உறவினரோ, கட்டின வீடோ நிலம் பொருளோ கண்டிடுவோ உறவினரோ, கூடு விட்டு நாவி போனா கூட உன்னோடே வருவதில்லை, வருவாய் கரணம் நேருவே அழைக்கிறாய் நல்ல ஆண்டவர் இயேசுவண்டே, வருவாய் கரணம் நேருவே அழைக்கிறாய் நல்ல ஆண்டவர் இயேசுவண்டே. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மை
ஏந்தி எழுந்திடுவா வருவாய் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம். உன்னை ராஜரீக கூட்டமாய் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம் சொல்லியிருக்கீங்கப்பா. ஒரு விசை கூட எப்படிப்பட்ட உயர்வை எங்களுக்கு தந்திருக்கீங்க. நான் உன்னோடு செய்கிற உடன்படிக்கை பயங்கரமாக இருக்கும். அந்த உடன்படிக்கை நீ உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கு நீ தான் அந்த சீடு, நீ தான் விதை, அப்பா. அப்படிப்பட்ட அப்பாங்கிற ஒரு பவர் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று ஆபிரகாமோடு சொல்ற தகப்பன் அல்லவா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். உமக்கு பயப்படுற ஒரு பயத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஒரு விசை கூட கீழ்ப்படிதல், உம்முடைய வார்த்தைக்கு நான் உபயோக பண்ணி அந்த வார்த்தைக்கு நீ ஒரு கீழ்ப்படுகிற மனிதனாய் மாற்றி தாங்க தகப்பனே. கர்த்தருக்கு பயந்து கீழ்படுகிறப்போ அந்த அசுத்தாவி எங்களை விட்டு கடந்து போயிடுச்சு. அசுத்தாவி எங்களை விட்டு கடந்து போன போது உம்முடைய தூயமுடைய மகிமை எங்களுக்குள்ள வந்துருச்சுப்பா. அது வந்ததால நாங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான பாதை, லூக்கா 11ஆம் அதிகாரத்துல சொன்ன பிரகாரமாய் தூயமுடைய மகிமை எங்களோடு விளங்கட்டும்பா. தூயமுடைய மகிமை எங்களோடு வரட்டும். ஒரு விலை இந்த நாளில் ஐயா என்னைய ராஜரீக கூட்டம்னு சொன்னீங்களேப்பா. நான் இன்னைக்கு இவ்வளவு கடன் பிரச்சனையில் இருக்கேன். என் வீடு கட்டலப்பா, பூச முடியாத நிலைமையில இருக்கிறேன். என் வீட்டு கஷ்டத்தில் இருக்கிறப்பா. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, உன் வீடு கட்டப்படும், உன் வீடு கட்டப்படும் சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அந்த வாக்கு தத்தத்தின்படி அந்த வீடு கர்த்தருடைய ஞானத்தினால் கட்டப்படும் என்று நீதிமொழிகள் 24:3 சொல்றீங்க. உம்முடைய ஞானத்தில் அந்த வீடு கட்டப்பட கிருபை செய்யுங்கப்பா. என் மகளுக்கு திருமண காரியப்பா, எத்தனையோ தோல்விகளப்பா, பல முறை எத்தனையோ மாப்பிள்ளை வந்து போறாங்க, எனக்கு விடுதலை இல்லைப்பா. காரணம் ஏண்ட குறைப்பா, ஏண்ட பணம் இல்லைங்கிற ஒரு குறைதான் தகப்பனே. என் மகள் கலரா இல்லைங்கிற ஒரு குறைதான் தகப்பனே. நல்ல வீடு இல்லைங்கிறது ஒரு குறைதான் தகப்பனே. அவங்க கேட்குற பணத்தை என்னையால கொடுக்க முடியலன்னு சொல்ற குறைதான் தகப்பனே. ஆனா கிறிஸ்தவ மக்கள் சொல்றோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்ற வார்த்தையின்படி ஐயா இந்த காரியம் உம்மால மட்டும்தான் வரணும். என் மகளுக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற வேளையில ஒரு வரனை தாங்கப்பா, ஒரு நல்ல வரனா, உமக்கு ஏற்ற ஒரு வரனா, உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற மகனாய் தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக விளைஞ்சி நிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, எனக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில இருக்கிறேன். கல்லூரிக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய ஒரு நிலைமை இல்லைப்பா. ஐயா என் கணவருக்கு பலவீனம், அவரால் முடியல, நானும் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறேன், என்னையால் முடியுமான்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. நீங்க சொல்றீங்க வானம் பூமியும் என்னுடையது, பூமி நிறைவும் என்னுடையது, நான் சொல்ல ஆக நான் கட்டளையிட நிற்குன்னு சொன்னீங்க. ஒரு விசை கூட மனமிறங்கி அந்த அன்பு மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்கா கூட நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட திருச்சபை மக்களை உமது கரத்துல தருகிறேன். ஏக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு துக்கங்களோடு பல நிலையில் கஷ்டங்களோடு இருக்கிற அன்பு மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இந்த நான் சென்னைக்கு சந்தோஷமா வந்திருக்கிறேன்பா. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்க தான். உனக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக அந்த நன்றி பலியை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அந்த நன்றி பலியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவங்க சொல்றாங்க. அந்த நன்றி பலியை ஏற்றுக்கொண்டு அந்த சந்தோஷ வாழ்வு நிலைவான ஒரு சந்தோஷத்தை நீங்க அந்த மக்களுக்கு கொடுங்கப்பா. எங்களை மன்னித்து வாழ்வு கொடுத்தீங்க, ஒரு விஷயம் கூட எங்களை மன்னித்து வாழ்வு கொடுங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும். ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. ஒரு நோக்கத்தோடு இந்த நேரத்தில் எங்களை அழைத்திருக்கீங்க. உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம்ப்பா. உங்களுடைய சரீரம் ரத்தமும் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதாய் ஐயா நாங்கள் விசேஷமாய் எங்களுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை சொல்லி 1 கொரிந்தியர் 11:28 படி எந்த மனுஷனும்
தன்னைத்தானே சோதித்தறிந்து என்னிடத்தில் திரும்ப கடவன் சொன்னீங்க. நான் என்னை சோதித்தறிந்து இப்போ உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறேன். குருவான ஒரு பாவமன்னிப்பை நிச்சயம் கொடுக்கிறப்போ உண்மையான ஒரு பாவமன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்வை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த சகோதரனுக்காக ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிரசனை ஒவ்வொரு இருக்கட்டும், உங்களுடைய வழிநடத்தல் ஒவ்வொரு இருக்கட்டும். வழிநடத்த எங்களுடைய திருச்சபையுடைய குருவானவர் குடும்பங்களுக்காக, வந்திருக்கிற குருவானவர் குடும்பங்களுக்காக, அன்பு சகோதரர் சாம்சன் ஐயா குடும்பங்களுக்காக, எங்களுடைய பேராயருக்காக, எங்களுடைய லுத்தரன் திருச்சபை தமிழ் வாஞ்சிக்கிற லுத்தரன் திருச்சபைக்காக உங்களுடைய கிருபை இறங்கட்டும், வழிநடத்தல் இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி